ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டின் சமையல். இப்போ செம்ம சூப்பராக ஒரு சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மிளகு ஈரல் வறுவல். ஓகேங்களா? ஆட்டு மிளகு ஈரல் வறுவல். ஓகேங்களா? நம்ம லிவர் ஃப்ரை நம்ம செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக ஒரு கிரேவியாக நான் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அது பாருங்கள், பார்க்குறதுக்கே இதை பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் செய்து பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது ஹீமோக்ளோபின் இது வந்து வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறனால இது நம்ம எடுத்துக்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ரைசலாடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இந்த ஆட்டு ஈரல் ஃப்ரைங்க. அதாவது ஆட்டு ஈரலை நம்ம வந்து ஈரல் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம சுலபமான முறையில் அதாவது அந்த ஈரல் வந்து கிரேவியோட நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து அன்றாடம் நம்ம வந்து வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிற இல்லைங்களா, நம்ம பிபி வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து அதை மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இதாகிடும், ரத்தோடைய ப்ரெஷர் அளவு கம்மியாயிடும். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா அதே மாதிரி நம்ம வந்து உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டேன்னா உடம்புல வந்து நல்லபடியாக அது வந்து அதிகரிக்க உதவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து நம்ம வந்து இதில் வந்து வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுங்களா? நான் வந்து ஆட்டு லிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இதில் பாதி கொஞ்சம் போடணும், பாதி வந்து நம்ம கிரேவிக்கு போட்டுக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை நான் காட்டுறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, ரொம்ப வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈரலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு படி தான் நான் சொல்கிறேன். அதுக்குப்படி நீங்கள் தகுந்தபடி நீங்கள் அளவு கூடும் குறையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு வந்து சோம்பு தூள் வேணும், கொஞ்சோண்டு சீரகத்தூள். ஓகேங்களா? இது மட்டும்தான் வேணும். அதுக்கப்புறம் நம்ம போடுறது பட்டை லவங்கெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இப்போ ஈரலை வந்து நம்ம வந்து லிவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கிறோங்க. பேனில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டோங்க. இதில் வந்து ஒரு 2 பட்டை போட்டுக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகேங்க, இதில் நல்லா செவந்துச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. கொஞ்சம் நல்லா இதாகட்டும், நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெங்காயம். நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறதுனால ருசி அதிகமாக இருக்குங்க. அதனால் பொடியாக போட்டு நல்லா நறுக்கிக்கோங்க. நம்ம வதக்கும் போது எல்லாமே பொடியாக ஆகிடும். கொஞ்சம் பொடியாக போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலக்கும். இப்போ நம்ம ஈரலை போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு போட்டோடனே நல்லா வதங்கிச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு மூடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வதக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கணும். ஏன்னா வந்து உள்ளே வந்து அதாவது ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். இது கலர் சேஞ்ச் ஆகிட்டோன்னே நம்ம எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு அடுத்தது கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க, கொஞ்சம் இந்த அனல்லே வேகட்டும். இப்போ லைட்டாக வந்து இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து வேறு பேனுக்கு மாற்றிட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லங்க நம்ம அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஆயில் விட்டுருக்கோம். இதில் கொஞ்சோண்டு வந்து சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். சோம்பு இது பொரிஞ்சிச்சுங்க. சோம்பு போட்டோடனே கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டோடனே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பட்டை மிளகாய் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா. கொஞ்சம் ஒரு 2 செகண்டு
இப்போ வந்து காஞ்ச மிளகாய் இதாகிட்டு வச்சு இப்போ நான் பாதி வெங்காயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாதி வெங்காயத்தை இப்போ போட்டுருங்க கிரேவிக்கு. அது ஃபஸ்ட்டு வந்து இதை ஈரலுக்கு லிவருக்கு போட்டோம். இப்போ இது வெங்காயம் நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆகட்டோங்க, நல்லா கொஞ்சம் வதவட்டும். வெங்காயம் வதங்கினா தான் வாசம் வரும். நல்லா வதவட்டும். வெங்காயம் வதவிச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆகட்டும். இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளியை வேகட்டும். தக்காளி மேட்ச் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்க, நல்லா கொஞ்சம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இது பாருங்கள், நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சேர்ந்து மிளகாத்தூள் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது கொஞ்சம் இதாகட்டுங்க, மேஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வந்து இது எல்லாம் வெங்காய தக்காளியோட நல்லா மேஷ் ஆகிட்டு, இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆட்டு லிவர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து எல்லாத்துலையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகனா போதும். அது கிரேவியோடு நல்லா வந்துடும். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பாருங்க நல்லா இதாகிடுச்சு. இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோங்க, ஆல்ரெடி நம்ம ஈரலில். அதனால் பார்த்து வந்து இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகா போதும். ரொம்ப இருந்துச்சுன்னா ஹார்ட் ஆகிடுங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. ஈரல் நல்லா வெந்துச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இப்போ பாருங்கள் கிரேவியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈரல் மிளகு வறுவல் சொன்னேன் நான். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனும் போடுங்க, இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் கூட போடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக அப்ளை ஆகிட்டும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அந்த மிளகு தான் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கணும் இல்லைங்களா, அதனால். இப்போ நம்ம பெப்பர் பொடி போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து இது பாருங்கள், இது அப்படியே ஒரு கிண்டிட்டு அவ்வளோதாங்க. நல்லா சுவையான வந்து ஈரல் ஃப்ரை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பாருங்கள் மட்டன் மிளகு ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரச சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாருங்கள், இதில் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குது, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபியோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தெரிவிங்க. உங்களுடைய இதை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ முதல்ல யார் பார்க்குறீங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் நல்லபடியாக இருக்க முடியும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.